சற்று முன் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை தொடர்ந்து 28 கோடி ஊழல் வழக்கில் அமைச்சர் பொன்முடி கைது. திடுக்கிடும் தகவல். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா தற்போது என்ன நடக்குது அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை போகணுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுகவில் பார்த்திங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. ஏன்னா அப்பொழுது பொன்முடியும் மாட்டியிருக்காருங்க. பொன்முடிக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பொன்முடி பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர் அப்படின்றதுனால ஸ்டாலினால் எதுவும் அவ்வளோவா கேட்கவே முடியாதுங்க. ஏன்னா பிற அமைச்சர்கள் மற்ற கட்சியிலேருந்து சேர்ந்தவங்க இளம் அமைச்சர்கள் அப்படின்னா கூட அவர் மிரட்டுவார், உருட்டுவார், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஏன்னா நம்ம அன்பில் மகேஷ், அதுக்கப்புறம் அவங்க சன்னு, அது மாதிரினா கூட ஓகே. ஆனால் மூத்த அமைச்சர்களான நம்ம பொன்முடி, அதுக்கப்புறம் நேரு, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியாது. அதன் விளைவாக இப்போ என்ன நடந்துருக்கு அப்படின்னா, செம்மண் திருட்டு வழக்கில் பார்த்திங்கன்னா நம்ம பொன்முடி அவங்க பையன் மீது கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் கொடுத்துருக்காங்க. இதற்காக வழக்குகளும் தொடரப்பட்டிருக்குங்க. ஏன்னா ஒரு பக்கமே பார்த்திங்கன்னா திமுகவே பார்த்திங்கன்னா கதி கலங்க வச்சுருக்காரு நம்ம செந்தில் பாலாஜி. அந்த பிரச்சனையே இன்னுமே முடியல. அதுக்கு என்ன முடிவுகள் வரும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சையும் முடிஞ்சிடுச்சு. இனிமே அந்த டைமும் அமலாக்கத்துறையினர் கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு. இனி விசாரணை பண்ண புதுடெல்லி ஏதாவது அழைச்சிட்டு போயிடுவாங்களா, இல்லை இங்கே இத்தோடு விட்டுருவாங்களா, இது இனிமேல் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திமுகவே நடுங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் சும்மா கிடக்காமல் நம்ம அமைச்சர் பொன்முடி பார்த்திங்கன்னா செம்மண் திருட்டு வழக்கில் பார்த்திங்கன்னா 28 கோடி ஊழல் பண்ணியிருக்காருங்க. 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி இல்லைங்க, 28 கோடி ஊழலுங்க. இதில் அவங்க பையனும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இருவரும் கைது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடும் பண்ணியிருந்தாங்க நம்ம பொன்முடி ஐயா அவர்கள். ஆனால் அதற்கு பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இல்லை முடியாது, நீங்கள் 28 கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்க, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட சொத்து, அதை நீங்கள் அபகரிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால் இனி பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா மீண்டும் மாற்றம் ஆகுமா? பொன்முடி ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா அவதூறாக வேற பார்த்திங்கன்னா நிறைய ஈடுபட்டிருக்காரு. இருந்தாலும் சீனியர் அமைச்சர் அப்படின்றதுனால நம்ம ஸ்டாலின் எந்த ஒரு முடிவுகளும் இன்னும் எடுக்காமல் இருக்காருங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.